இப்ப வந்து ஒரு ஜாதகரோட ஜாதகத்துல சந்திரன் நீசமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரத்தை அவங்க செய்யலாம் சார்? இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நேசமாயிட்டார். சந்திரனா யார்? அம்மா. அம்மாவை நல்லபடியாக முதல்ல பார்த்துக்கணும். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்கள் பாட்டி பேர் அடிக்கடி உச்சரிக்கணும். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். தாயை நல்லபடியாக பார்த்துட்டா உங்களுக்கு சந்திரனால் இருக்கக்கூடிய கெடுபடங்கள் குறைஞ்சிரும். இது பொது விதி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்கள மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணணும். சிக்கனம் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நேசமாயிட்டார். கொஞ்சம் சற்று கூடுதலாக செலவு செய்கிறது தவறு கிடையாது. இப்போ உணவு வீட்லேயோ வெளியிலையோ போய் உணவு சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஒரு பிடியாவது கண்டிப்பாக எடுத்து அவசியம் வச்சிடணும் முன்னோர்களுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதி எடுத்து உங்கள் முன்னோரை நினைச்சு முன்னோர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு பகுதியை வைத்து கொள்ள வேண்டும். அது விரயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது விரயமாவோட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அந்த உணவுப் பொருளை கொஞ்சம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும். அது இந்த சந்திரனுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம்.